ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஃபேஸு இந்த கலர் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் சின்னதாக ஃபேஸ் க்ரீம் பண்ணி என்னோடய ஃபேஸ் நல்லா கருப்பாக இருந்துச்சு. எனக்கு கருவளையமும் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்க, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. நீங்களும் இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக மாறிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் ஃபேஸை இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கேன். எதுக்காக நம்ம எப்பவுமே ஃபேஸு, உடம்பு, முடி எல்லாமே ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நல்ல ஃபீலிங் வரும். ஏதாவது நம்ம சாதிக்கணும், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பாட்டு சொனங்கி மாதிரி கிடந்தோம்னா நமக்கு எந்த சிந்தனையும் வராது. அதனால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் அழகாக போகணுன்னு நினைப்போம். இல்லைன்னா வேண்டாம் போ அப்படின்னு. அதனால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஃபேஸ் க்ளோ ஆகணும்னா சூப்பரான ரெப்டிலாம் நான் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸ் லாங் வீடியோ போய் பாருங்கள். நான் என்னோடய ஃபேஸ் பயங்கர கருப்பாக இருந்துச்சு. அடுத்து ரெண்டாவது கருவளை நிறையா இருந்துச்சு. இப்போ எத்தனை ஃபேஷியல் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எந்த கெமிக்கல் பொருளும் கலக்காமல் நானாக ரெடி பண்ணி போட்டது தான். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய சகோதரி கேட்டிருந்தீங்க, கருவளையத்துக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறேன். கருவளையத்துக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் ரெண்டாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல நல்லா தூங்குங்க நைட்டில். அடுத்தது ஆலோவேரா ஜெல்லும் தேனும் கலந்துக்கோங்க. நைட்டில் ஒரு அரை ஸ்பூன் கலந்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு தூங்க போகிற நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டுக்கிட்டு தூங்குங்க. காலைல எழுந்திரிச்சி வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு 1 to 3 டேஸ் சரியாயிடும். 1 வீக்குள்ளே சரியாயிடும்னு பாருங்களேன். அப்படி அதுவும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கிட்டு நீங்கள் எலுமிச்சை சாறும் அந்த தேனும் கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நீங்கள் இந்த அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் புருவத்துக்கு மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் நைட்டு க்ரீம்னு சொல்லுவாங்க, அது நைட்டில் போடுறது. நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா 1 and 3 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த கருவளையத்துக்கான ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். நான் அப்படி தான் சரி பண்ணேன் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நிறைய நீங்கள் இங்கே கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். வீடியோ போடுறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கும். நானும் திரும்ப ஏதாவது நல்லா புதுசாக செய்யணும்னு நினப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபேஸில், இல்லை என்ன இப்போ ஹேர் க்ரோத்துக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் சித்ரா. தேங்க்யூ, பாய்.